இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்த தெய்வம் அந்த சத்துருடைய கண்களை மூடுகிறார். அவர்கள் கூட்டாட்டம் பிடிக்கிறார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு நேரடியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்று இஸ்ரவேல் ராஜாவினிடத்தை கொண்டு ஒப்படைக்கும் பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கண்களை திறக்க செய்கிற தெய்வம் நம்முடைய சத்துருக்களின் கண்களை மூட செய்கிற தெய்வமாக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இஸ்ரவேல் ராஜா கேட்கிறார், இவர்களை வெட்டி போடலாமா என்று. சில பேர் பார்த்தா செத்த பாம்பை கொல்றது தெரியுமா, கையில பாம்பு முடிச்சு கொடுத்தாதான் நான் கொல்லுன்னு சொல்ற மாதிரி இந்த ராஜா சொல்லுகிறார், இந்த மனிதர்களை வெட்டி போடலாம். அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், அவர்களை வெட்டி போடக்கூடாது, அவர் மேல் அன்பு காட்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சத்துருவின் இடத்திலே அன்பு காட்டு, எல்லோருக்கும் அன்பு காட்டு என்று சொல்லுகிறார். அந்த வேதத்தை எலிசா சொல்லுகிறார், அவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டார். அவன் நம்மை தாக்குவதற்கு வந்திருக்கலாம், நம்மை அவன் அடிப்பதற்கு வந்திருக்கலாம், இல்லை நம்முடைய ராஜ்யத்தை பிடிப்பதற்கு வந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் அவன் நம்முடைய கைகளில் ஒப்படைக்கும் பொழுது அவனுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள். ராஜா உடனே பலத்த விருந்து ஏற்பாடு பண்ணுகிறார். விருந்தை அவர்களுக்கு ஊட்டுகிறார். அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட முடிந்து போனவர்கள் மறுபடியும் அவர்கள் திரும்பி வரவே. உங்கள் சத்துருக்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள், அவர்கள் உங்கள் ராஜ்யத்தில் ஒரு வாழ்க்கையிலே திரும்பி உங்களுக்கு விரோதமாக வரவே மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதிரியை ராஜாவினிடத்திலிருந்து காப்பாற்றுகிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கும். பலத்த ராணுவமாக வந்த ராஜாவை கண்கள் திறக்க செய்கிற தெய்வம், சத்துருக்கள் கண்களை மூட செய்கிற தெய்வம், அவர்களை எதிரியிடத்திலிருந்து தன்னுடைய கையில் ஒப்படைக்கின்ற தெய்வம், அதே நேரத்தில் அந்த எதிரியையும் நம்முடைய கரங்களிலிருந்து காப்பாற்றுகிற தெய்வமாக அவர்